கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மையான காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 25வது நாள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும்போது, நம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை பயன்படுத்த முடியும், நம்மை உபயோகப்படுத்த முடியும். அது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு எதையாகிலும் நான் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு நான் பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கணுங்கிற விருப்பமும் வாஞ்சியும் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்காக கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கணும். இந்த ரெண்டு காரியங்களை நம்ம அர்ப்பணிப்போடு நம்ம செய்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை பயன்படுத்த முடியும். ஆவியானவருடைய முக்கியமான செயல்களில் இதுவும் ஒன்று. உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யாத்திராகம புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் கடைசி 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் யூதா கோத்திரத்தில் பெசலெயேல் என்கிற ஒரு மனுஷனையும், தான் கோத்திரத்தில் அகோலியாப் என்கிற ஒரு மனுஷனையும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பயன்படுத்துகிறார். அவங்கெல்லாம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவங்க, செங்கல் அறுத்து கொண்டிருந்தவங்க. ஆனால் அவங்கள ஆசரிப்பு கூடாரத்து வேலைக்கு அவங்கள பயன்படுத்துகிறார். ஆசரிப்பு கூடாரம் செய்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதில் தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு போன்ற மெட்டல்களை பயன்படுத்தி பொருட்களை செய்யணும். மெட்டலர்ஜி தெரிஞ்சிருக்கணும், மர வேலைகள் செய்ய தெரிஞ்சிருக்கணும், சித்திர வேலைகள் செய்ய தெரிஞ்சிருக்கணும், துணிகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நூல் நூற்று அதனுடைய திரைச்சீலைகளை செய்ய தெரியணும், மேலே டெரஸ் போடுறதுக்கு தோல் லெதர் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். அதுபோக இந்த மாணிக்கம், மரகதம் போன்ற விலை உயர்ந்த கற்களை வைத்து அதில் சில கொத்து வேலைகள் செய்ய தெரிஞ்சிருக்கணும். இத்தனையும் அவனுக்கு எப்படி தெரியும்? எது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தினார், அவங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களை நிரப்பினார் என்று சொல்லி வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கும் நிறைய ஊழியக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய செய்திகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக சத்தியங்கள் மிகுந்ததாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதங்கள், ஒரு கவுன்சிலிங் போகும்போது அவங்க சொல்லுகிற ஆலோசனைகள் எவ்வளவு பைபிளிக்கலாக ரொம்ப ரிச்சாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம நினைத்துக்கணும், அப்போ கர்த்தர் அவங்களுக்குள்ளே இருந்து அவர்களை பயன்படுத்துகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவங்கள பயன்படுத்துகிறார். இன்னொரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய எருசலேமுக்கு சுற்றுச்சுவர், மதில் சுவரை 52 நாளைக்குள்ளே கட்டி முடித்தான். இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆனால் ஆவியானவர் அவன் பயன்படுத்தினதுனால அதை செய்ய முடிந்தது. இப்போ நம்மையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். நமக்கு ஊழியத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் வல்லமைகளையும் நம்ம பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.